இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்பவும் போட்டி போட்டு இந்த மரியாதை கிடைச்சது என்னமோ என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம விஷால் ஜெயிச்சாலும் ஏற்கனவே நம்ம மேல கோவமா இருந்த ஆதிலட்சுமிக்கு மருந்து தோத்து போனதுல இன்னும் நம்ம மேல கோவம் அதிகமா தாங்க இருக்கும். அதுக்கு என்ன சுபத்ரா பண்றது? போட்டினா ஜெயிக்கிறதும் தோக்குறதும் பார்ட் ஆஃப் தி கேம் தான். நீ எதையும் யோசிக்காத. அப்பா சூப்பரா சொன்னீங்க. கரெக்ட்பா. அம்மா நீங்க ஃபீல் பண்ற அளவுக்குலாம் அந்த மருது ஒண்ணு நேர்மையா சண்டை போடல. அவன் ஆள் ஒருத்தன் அவனுக்கு பின்னாடி இருந்து விசில் அடிச்சு ஹெல்ப் பண்ணான் தெரியுமா? இசை சும்மா சொல்லக்கூடாதுமா. எங்களை சுத்தி இவ்ளோ நடந்திருக்கு, எங்க யாருக்குமே எதுவுமே தெரியல பாரு. இசை சும்மா சொல்லக்கூடாதுமா. எங்களை சுத்தி இவ்ளோ நடந்திருக்கு, எங்க யாருக்குமே எதுவுமே தெரியல பாரு. அப்போ இசைக்கு நீ கண்டிப்பா ட்ரீட் வச்சே ஆகணும் விஷால். கண்டிப்பாப்பா. சரியா சொன்னீங்க விஷால். இசைய கூட்டிட்டு போய் நல்லா திருவிழாவை சுத்தி காட்டு. அப்படியே அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுக்கணும். சரியா? சூப்பர். ஆமாப்பா போலாமா? அத்தை இல்ல அத்தை, பரவாயில்ல அத்தை. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏய் அம்மா சொன்னாங்கல்ல இங்க திருவிழா ரொம்ப சிறப்பா இருக்குமா. வா போலாமா? இல்ல இல்லம்மா, நீ சந்தோஷமா போயிட்டு வா. போலாமா? இல்ல ஜாலியா போயிட்டு வாங்க போங்க. வா இசை. ராகவ் நீ என்னடா, நீயும் ஸ்ரீஜாவை கூட்டிட்டு போய் அப்படியே திருவிழாவை சுத்தி காட்டிட்டு வா. என்ன ராகவ் போ. ஓ சரிம்மா. என்னங்க வெக்கப்படுறான்? ஏற்பாடெல்லாம் சூப்பரா இருக்குல்லங்க. நல்லா இருக்கு. சுபத்ரா இங்க பாரு, நாமளும் போய் அப்படியே ஜோடியை சுத்தி பார்த்து வருவோமா? இங்க சும்மா இருங்க, பக்கத்துல சிந்தாமணி இருக்கா, சும்மா இருங்களேன். அப்படியா? ஐயோ என் அண்ணன் வேற தேவையில்லாத நேரத்துல எதையாவது பண்ணிக்கிட்டு. நீ எதுக்கு என் கூட வர? அத்தை தானே உன் கூட சேர்ந்து திருவிழாவை சுத்தி பார்த்துட்டு வர சொன்னாங்க. அம்மா சொன்னா பின்னாடியே வந்துருவியா? என் கூட யார் வரணும் தெரியுமா? நான் தான் வரணும். வர்ஷினி, உனக்கு இந்த திருவிழால என்ன வேணாலும் கேளு. உனக்கு என்ன வேணும்னாலும் நான் வாங்கி தரேன். போலாம்.